ஹாய், நான் கீர்த்தி, கிளே ஆர்டிஸ்ட். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பாப்பா குட்டி கிரியேஷன்ற பேரில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க, அதில் நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன். அது நல்லா போயிட்டுருக்கு. அது எப்படி செய்கிறது டுட்டோரியல் இதில் காட்டுறேன். இந்த மோல்டு இருக்குல்ல, இந்த ஐஸ்கிரீம் மோல்டு, இதை பார்க்கும்போது இது கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். சொல்ல வேணான்னு தான் இருந்தேன், ஆனால் என்ன மாதிரி யாரும் பற்றக்கூடாதுல்ல, அதனால் நான் சொல்லி தான் ஆகணும். நான் ஃபஸ்ட்டு இந்த பன்னி இருக்குல்ல, இந்த கிளே பன்னி செஞ்சு இடையில வைக்கிறதுக்கு ஒவ்வொன்றா சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். பிஸ்கட் தான் வச்சுட்டு இருந்தேன். சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் வைக்கலாம், ஐஸ்கிரீம், கப் கேக் இந்த மாதிரி தேடிட்டு இருந்தேன். இதுக்கு மோல்டு தேடிட்டு இருக்கும்போது இந்த மோல்டு வந்துட்டு இன்ஸ்டாவில் சஜஷனாக வந்துச்சு. உள்ளே போய் பார்த்தப்போ பாலிமர் கிளே கார்னர் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா பேஜ், ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு வெப்சைட்டும் வச்சுருக்காங்க. அதில் தான் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. இதில் இந்த மோல்டு பிடிச்சி போச்சா, நான் பார்த்தது பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் நான் ஆர்டர் பண்ணலான்ட்டு போய் ஃபஸ்ட்டு எல்லா டீட்டெயிலுமே படித்து பார்த்துட்டேன். அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா ப்ரீபெய்டு தான் போட்டுருந்துச்சு. இன்னொன்று அவங்க சூரத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், சூரத். அதனால டெலிவரி டைம் இருக்குல்ல, அது வந்துட்டு 4 to 5 days இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்துட்டு 8 to 10 days இருந்துச்சு. அவ்வளோதான் இருந்துச்சு. நானும் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள் பொருள் கைக்கு வரல. எனக்கு அர்ஜென்ட்டும் வேறு. நான் வந்துட்டு போய் பார்த்தப்ப அந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஆர்டர் பண்ண டீட்டெயில் இருக்குது. அதுக்கான அப்டேட் எதுவுமே இல்லை, அதில் மென்ஷனும் பண்ணலை. சரின்ட்டு நான் எப்போதுமே டெலிவரி ஆப் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இந்த மாதிரி வேறு ஒரு வெப்சைட்டில் போகிறேன்னா டெலிவரி ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி பார்ப்பேன். நம்மளோட ஃபோன் நம்பர் போட்டாவே நம்ம எதனா ஆர்டர் பண்ணிட்டோம்னா அது காட்டிடும். அதில் எதுவுமே காட்டவே இல்லை. 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, காட்டவே இல்லை. நான் நேராக இன்ஸ்டாகிராம் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எனக்கு கிடச்சிருமா? எத்தனாம் நாள், 8ஆம் நாளோ 9ஆம் நாளோ கேட்டேன். ஆமாம், அடுத்த நாள் டெலிவரி பண்ண வேண்டியது. இது வரைக்கும் எந்த அப்டேட்டுமே இல்லைங்கவும் கேட்டேன். கிடச்சிருமா, நான் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னப்ப ஆர்டர் ஐடி கேட்டாங்க, இந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் கேட்டாங்க. அதை அனுப்பிச்சி வச்சுட்டு பார்த்துட்டு, ஓகே உங்களோட ப்ராடக்ட் வந்துட்டு ஷிப்டு ஆகிடுச்சு, வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரி வந்துருமா, டெலிவரி ஆப்லேயே மென்ஷன் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 10வது நாளே எனக்கு வந்துட்டு மெசேஜ் வருது. இதில் இந்த டெலிவரி ஆப்லேருந்து ப்ராடக்ட் வந்துட்டு பிளேஸ்டாக ஆகிருக்கு. அதாவது இப்போ தான் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய ஆர்டரை அவங்க கண்டுக்கவே இல்லை. நான் போய் கேட்டேன், எனக்கு வந்துட்டு இது எமர்ஜென்சி, இப்போ தான் வந்துட்டு ஆர்டர் கன்ஃபார்ம்னு வருது அப்படின்ட்டு கேட்டப்போ அதுக்கு அவங்களோட பதில் என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், இல்லை என்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா பே பண்ணிட்டீங்க, அந்த பொருள் உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் 8 to 10 நாளுக்குள்ளே வந்துடும். 10ஆம் நாளாச்சு, அப்போ தான் ஆர்டரே கன்ஃபார்ம் ஆகுதுன்னா யாராக இருந்தாலும் கேட்க தானே செய்வாங்க. நான் போய் கேட்டேன், எனக்கு எமர்ஜென்சி, ஆர்டர் இப்போ தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, நாளைக்காவது வந்துருமான்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்போ தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னு சொன்ன வச்சு பரவாயில்ல, நான் எப்போவோ வந்துட்டு உங்களோட ப்ராடக்டை வந்துட்டு கொரியர் பண்ணிட்டேன், கொரியர் பார்ட்னர் வந்துட்டு டிலே பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னாங்க. அதுலேயே நான் அப்செட் ஆகிட்டேன். இன்னொரு ஆன்சர் வேறு பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் அதை எங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே அந்த வெப்சைட்டில் இல்லை. நான் ஆர்டர் பண்ண போகிறப்ப அதில் வந்துட்டு 10 days டைம் கேட்டிருந்தாங்க. ஓகே, நான் ஏன் கஸ்டமர்கிட்ட சமாளிச்சுப்பேன், 10 days வரைக்கும் சொல்லிப்பேன், நான் இப்போ தான் மோல்டு ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொல்லிப்பேன். இவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருந்துருக்கணும்ல, எமர்ஜென்சினா நீங்கள் முன்னாடியே எங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு. அதெல்லாம் ஏன் சொல்லவே இல்லை? சரி, 20 நாள் வெயிட் பண்ணியிருக்கோம், அந்த பொருளாவது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா சுத்தமாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். கொஞ்சம் கூட அந்த அச்சு நான் எதிர்பார்த்த மாதிரியே இல்லவே இல்லை. காட்டுறேன் பாருங்களேன். இதுதான் வந்துட்டு நான் அவங்க வெப்சைட்டில் பார்த்தது. இந்த லுக்கில் தான் இருந்தது அச்சு. ஆனால் எனக்கு வந்தது தெரியுமா? இதோ சூனிய பொம்மையாட்டம் வந்துச்சு. கண்ணு, அந்த டாட்டு இதெல்லாம் சரியாகவே இல்லை. சரி, கப் கேக் தான் இப்படின்னு பார்த்தா நான் இம்ப்ரெஸ் ஆனதே அந்த மோல்டில் அந்த குச்சைஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கர்ஸ், அதை பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு ஆசைப்பட்டு வாங்கினதே. அதுவே அதில் உள்ள மாதிரியே இல்லை. அதில் மெல்ட் ஆகி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. இதில் மெல்ட் ஆகுற மாதிரிலாம் இல்லை. அதை அவங்கள்ட்ட கேட்டதுக்கு, இந்த க்ரீன் கலர் பொம்மை காட்டினேன்ல, இதை கேட்டினப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உங்களுக்கு சரியாக வந்துட்டு ப்ரெஸ் பண்ண தெரியல, அச்சு யூஸ் பண்ண தெரியல, உங்களுக்கு மோல்டு யூஸ் பண்ண தெரியலன்னாங்க. நான் என்கிட்ட உள்ள மொத்த மோல்டும் ஒரு 15-16 மோல்டு வச்சுருப்பேன். அது எல்லாத்தையுமே காட்டி ஃபோட்டோ அனுப்பி, நான் இத்தனை மோல்டு யூஸ் பண்ணியிருக்கவங்க தான், புதுசாலாம் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு வரமாட்டேங்குது. அதுவும் இல்லாமல்
அந்த ஐஸ் வந்துட்டு நான் பார்த்தது வேற, எனக்கு வந்திருக்கிறது வேற. இந்த குச்சி ஐஸ்க்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்க இமேஜ்ல போட்டிருந்தது வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துருச்சாமா. எக்ஸ்ட்ரா இருக்கனால அந்த மோல்டு அப்படி இருந்துச்சாமா, அதாவது உள்ள வந்துட்டு பிசுறு தட்டிடுச்சாமா. எனக்கு கொடுத்தது வந்துட்டு நீட்டா இருந்துச்சாமா, அதனால வந்துட்டு நீட்டா இருக்கு, அது மெல்ட் ஆகுறது இல்லை, எக்ஸ்ட்ரா வந்துட்டு கட்டிங்ல போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு நீட்டா வந்துருச்சுன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட வீடியோஸ்லாம் இருக்கும்ல, அதுல போய் பார்த்தேன். இதே மோல்டு வேற ஒருத்தவங்க நான் செஞ்சிருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். அதில் கூட ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது, மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இல்லை. கேட்டால் நான் வந்துட்டு சரியாக செய்யலையாமா, எனக்கு வந்த மோல்டு நீட்டாமா, மித்தவங்களுக்கு கொடுத்தது தான் வந்துட்டு தப்பு, எனக்கு கொடுத்தது தான் சரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு மனசே கேட்கல. ஏன்னா என் மேலே தப்பே இல்லை. நான் வந்துட்டு ரிவ்யூலாம் பார்த்து தான் வாங்கினேன். அந்த ரிவ்யூ ஃபோட்டோவும் அனுப்பி கேட்டதுக்கு டென்ஷன் ஆக வேண்டியது நான். அவங்க டென்ஷன் ஆகி ஆரம்பத்துலேருந்தே ஒரே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அப்பயே நான் யோசிச்சிருந்துருக்கணும், இந்த ஆர்டர் எடுத்துருந்துருக்கவே கூடாது, டெலிவரி கொடுத்து முடிச்சும் நீங்கள் கேள்வியாக தான் கேட்குறீங்க, என்னோட பொருளை வந்துட்டு ரிட்டர்ன் அனுப்பிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு கஷ்டமா போச்சு, ஐயோ ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது தப்புன்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு பதில் சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? இதே ப்ராடக்டை நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு அனுப்புவேன், அவங்க கண்டிப்பாக நல்லா செய்வாங்க அப்படின்னாங்க. அதுவும் இவ்வளோ தூரம், அதாவது பேசுனது எல்லாமே இங்கிலீஷில் பேசிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும் அவங்களோட லாங்குவேஜில் பேசியிருந்தாங்க. அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டேன். தப்பு தான், நம்மளோட தப்பு தான். வடக்கிங்கள்கிட்ட வந்துட்டு வரவு செலவு வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா, அது நம்ம தப்பு தான். இந்த மாதிரி தப்பு மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பண்ணுறனால அவங்களுக்கு தான் லாஸ். எனக்கு தேவைப்பட்டாலும் நான் இதுக்கு மேலே அவங்கள்ட்ட வாங்க போகிறது இல்லை. ஓகே, பாய்.